பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். 40 நாள் உபவாசம். 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு ஃபாஸ்டிங் முடியுது, அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பசி போக்குகிற அப்பம் அங்கே இல்லை. அப்பம் கிடைக்காமலே போனதா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதனுடைய 11வது வசனத்தில், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்படி என்றால் ஒரு காரியம் தெரிகிறது, இவருக்கு ஃபாஸ்டிங் முடிஞ்சதுமே தூதர்கள் வந்து என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும், அப்பம் கொடுக்கணும். ஆனால் தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்வதற்கு அப்படி ஒரு நிலைமை உண்டாகும் போது அது நடுவில் யார் வந்து நிற்கிறா தெரியுமா? சாத்தான் வந்து நிற்கிறார். இந்த நாளில் எனக்கு கேட்குற அன்பு சகோதர சகோதரி, இதில் கர்த்தர் ஒரு செய்தியை நமக்கு சொல்ல விரும்புகிறார். என்ன தெரியுமா? நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியான பதிலை கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்புகிறார். அது ஏன் நம்ம கையில் உடனே கிடைக்கல அப்படின்னா, இதே போல் சோதனைக்காரன் என்ன பண்ணுகிறான்? இடையில வந்து நிற்கிறான். இடையில வந்து நின்னதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. சத்ருவால தாமதம் பண்ண வைக்க முடியுமே தவிர சத்ருவால என்ன செய்ய முடியாது தெரியுமா? தடை பண்ண முடியாது. இந்த தாமதத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? சோர்ந்து போகிறோம், நம்ம தளர்ந்து போகிறோம். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர் வசனத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறார். அவர் புலம்பல் பாடவில்லை, அவருக்கு பசி உண்டாயிட்டு. பொதுவாகவே நமக்கு இந்த வலி வந்துட்டுன்னு வைங்களேன், வசனம் வராது. வலி வந்தாலே புலம்பல் பாட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இயேசுவை பாருங்க, சோதனை வருதுன்னு தெரிஞ்சதுமே ஒரு வசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். வசனம் சொல்ல 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 பிசாசானவன் அவரை விட்டு விலகி போகிறார். தூதர்கள் உடனே வந்து பணிவிடை செய்கிறார்கள். நீங்கள் பண்ண ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. அது அனுப்பப்பட்டிருக்கிறது. சோதனைக்காரன் இடையில வந்து நிற்கிறான், சந்தேகத்தை எழுப்புறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கேள்வி எழுப்புகிறான். நம்ம என்ன பண்ணுகிறோம்? சந்தேகத்தில், கேள்வியில், குழப்பத்தில் இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு விட்டுரும். சோதனைக்காரன் போகவும் மாட்டேங்கிறான். அவனை விரட்டணும். அவனை விரட்டினா பதில் வந்து விடும். நீ தாமதத்தால் தளர்ந்து போகாதே, சத்ருவை விரட்டு. எப்படி விரட்ட? வசனத்தை சொல்லு. அந்த வார்த்தையினால் தானே நமக்கு எதிர்பார்ப்பு வந்துச்சு. நம்மளை நம்ப பண்ணின வசனம் இருக்கிறது அல்லவா? அறிக்கை பண்ணுங்கள். நீங்கள் அறிக்கை பண்ண வசனம் வெளிப்படாது. பட்டயமாய் அவரை வெட்டும். அந்த பட்டயத்துக்கு முன்னாடி சத்ருவுக்கு நிற்க முடியாது. பட்டயமாய் அவனை வெட்டும். அவன் விலகி போவான். நம்மளை பார்த்து ஒருத்தங்க பட்டயத்தை எடுத்து வீசினா நம்ம கழுத்து கொடுப்போமா? விலகி போவோமா? விலகி தான் நாங்கள் போவோம். அவன் விலகி போவான். அவன் விலகி போனதும் பதில் வரும். உங்களுக்கு வேண்டியது உங்கள் கையில் வந்து கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. தாமதத்தால் தளர்ந்து போகாமல் சத்துருவை வார்த்தையால் துரத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.